ஹாய் ஹலோ வீவர்ஸ், இது நம்மளோட கிரிக்கெட் சேனல். இந்த வீடியோ பக்கம் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிக வணக்கம். ஐபிஎல் 2026 போர் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கை சிஎஸ்கே சாக் பண்ண போகிறாங்க. இல்லை ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரிசைன் பண்ண போகிறாருன்ற மாதிரி நியூஸ்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போதைக்கு எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம ராகுல் டிராவிட் வர போகிறத நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல்ல. ராகுல் டிராவிட் வந்தாருன்னா சிஎஸ்கேக்கு விடிவு காலம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆவலோட காத்துட்ருக்கீங்க. பட் ராகுல் டிராவிட் வந்தாலுமே சிஎஸ்கேக்கு கடந்த காலமாக தான் இருக்க போகுதுன்ற மாதிரி நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ராகுல் டிராவிட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கோச். இதுக்கு முன்னாடி இந்தியாவோட அந்த டீமை வந்து கோச்சிங்கில் லீட் பண்ணி T20 வேர்ல்ட் கப்லாம் ஜெயிக்க வச்சிருக்காங்க. பட் அதை பற்றியே நான் மென்ஷன் பண்ணி எதனால் ராகுல் டிராவிட் நம்ம சிஎஸ்கேக்கு தேவையில்லை, ராகுல் டிராவிட் வந்தாருன்னா சிஎஸ்கேல என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்து அது ஒரு பெரிய ஃபெயிலியராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை பற்றி எச்சரிக்கையோடு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருவாங்க. நம்ம கிரிக்கெட் சேனலில் டெய்லியுமே சிஎஸ்கே அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். சிஎஸ்கேவோட நலன், சிஎஸ்கே என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வீடியோவை நான் வந்து லென்த்தியாக தான் போடுவேன்றதை நான் இப்போயே வந்து சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், அதனால் தயவுசெய்து பேஷன்ஸோட பாருங்கள். பட் நல்ல இன்ஃபோ உங்களுக்காக கொடுக்கறதுக்காக தான் அவ்வளோ லென்த்தியாக நான் பேசுகிறேன். மறக்காமல் நம்மளோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, அதனால தான் எல்லா வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வார்த்தை கூட நான் யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ ரொம்ப முக்கியமாக என்னன்னா, சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் கோச்சாக என்னோட சஜஷன் யாரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதை நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். இந்த இடத்துல ரெண்டு கோச் எனக்கு இருக்காங்க. ஒன்று இந்தியன் கோச், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபாரின் கோச். சிஎஸ்கே பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக இந்த 2009 சீசன்லேருந்து நம்மளுக்கு யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளமிங் தான் கோச்சிங் ஸ்டாஃபில் இருக்கிறாரு. பொதுவாகவே நம்மளுக்கு எல் பாலாஜியை தாண்டி பெருசாக இந்தியன் கோச்சிங் ஸ்டாஃப் நம்ம பார்க்கல. ஸ்ரீதரன் ஸ்ரீராம் நடுவில் வந்தார். பட் ஹெட் கோச்சாக ஸ்டீஃபன் ஃப்ளமிங் தான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. 5 கப்பு கிட்ட அடிச்சிருக்காரு. 10 தடவை தொடர்ச்சியாக பிளே ஆஃப்ஸ் கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செவரல் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ரன்னர் அப்பும் ஆயிருக்குன்றதுனால சிஎஸ்கேவை மறக்க முடியாத ஒரு ஸ்டாட் ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு கோச் தான் ஸ்டீஃபன் ஃப்ளமிங். அவரோட அந்த செயல்பாடுகள், மைண்ட் செட் என்ன மாதிரி மாறி இருக்குன்றதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஸ்டீஃபன் ஃப்ளமிங் நம்மளுக்கு தேவையில்லை. பட் இந்த சைக்கிளில் எனக்கு தேவைப்படுது. ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கை தாண்டி எந்த ஒரு கோச்சையுமே நெக்ஸ்ட் இந்த மினி ஆக்ஷனில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த டோர்னமெண்ட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கே டீமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுவரையிலும் ஒரு ஆள் இந்த செட்டப்பில் இந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இந்த பிளேயர்ஸை உருவாக்கி, ருத்ராஜெல்லாம் இவரோட அந்த ஒரு கோச்சிங் பீரியடில் தான் வந்தவர். அவரை கேப்டனாக வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போ இருக்கும். ஸோ புது கோச்சை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வரீங்கன்ற பட்சத்தில் கேப்டனுங்க அவங்களுக்குமான ரேப்போ கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் மினி ஆக்ஷன் வேறு, மெகா ஆக்ஷன்னா பரவாயில்ல, ஒரு நியூவான டீம் எடுக்கிறோம்னு சொல்லிக்கலாம். இது ஆல்ரெடி செட்டில் ஆன டீம், அதுக்கு ஒரு நியூ கோச் நீங்கள் திடீர்னு போட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு மிகப்பெரிய ஃபம்பிள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடும் இந்த வாட்டி இந்த சீசனை வந்து கண்டினியூ பண்ணணும். அண்ட் நம்மளோட கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கும் கண்டினியூ பண்ணணுன்ற கருத்து தான் நம்மளோட வீடியோஸ் தொடர்ச்சியாக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதே தான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். இந்த கோச்சஸ் யாருன்னா, எனக்கு மெகா ஆக்ஷன் 2028 ஐபிஎலுக்கு நம்ம மெகா ஆக்ஷன் புது டீம் எடுக்க போகிறோம். 5 பிளேயர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைன் பண்ண போகிறோன்ற பட்சத்தில் இந்த கோச் அண்ட் கேப்டன் புதுசாக வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரகாந்த் பண்டித் அந்த ஒரு கோச் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நிறைய பேருக்கு 2024 ஐபிஎல் நம்மளோட கேகேஆர் டைட்டில் அடித்தது கௌதம் கம்பீர் தான். அவரோட பயங்கரமான ஒரு அக்ரெசிவ் அப்ரோச்னால தான் கப்படிச்சாங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் கௌதம் கம்பீர் ஜஸ்ட் அ மென்டார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச் அண்ட் கோச்சாக உங்களுக்கு இருந்தது அபிஷேக் நாயர். அது இல்லாமல் உங்களுக்கு மெயினான கோச்சாக ஹெட் கோச்சாக இருந்தது சந்திரகாந்த் பண்டித் தான். சந்திரகாந்த் பண்டித் வந்து 2023 சீசனில் வந்தார் கோச்சாக. அவரால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. 2024 அந்த சீசனில் கப்படிச்சு கொடுத்தாரு. அவர் செட் பண்ண அந்த ஒரு டீம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் சந்திரகாந்த் பண்டித்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிரெடிட் எடுத்துக்கிட்டது நம்மளோட கௌதம் கம்பீர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கோச்சாகவே ஆகிட்டாரு. சந்திரகாந்த் பண்டித் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவோட டொமஸ்டிக்லே ஹை ப்ரொஃபைல் கோச்சாக இருக்காரு. ஏன்னா 6 தடவை கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சி டிராஃபி சீசன் அடிச்சிருக்காங்க. இன்னும் வரலுமே ரஞ்சி டிராஃபி அதுன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கும் தமிழ்நாடு டீமுக்கும் கோச்சுக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரீமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மெட்ராஸ் ரெசிடென்சியில் இருக்கும்போது, மெட்ராஸ்ன்ற டீமாக இருக்கும்போது 2 தடவை கப் அடித்தாங்க. தமிழ்நாடாக இருக்கும்போது ஒரு தடவை வந்துச்சு. ஆனால் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரஞ்சி டிராஃபியில் இந்திய ரஞ்சி டிராஃபியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தமிழ்நாடு டீம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. நாக் அவுட் போவாங்க, ஃபைனல் போவாங்க, கப் அடிக்க மாட்டாங்க. ஸோ ரஞ்சி டிராஃபி ஜெயிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இவர் 3 விதமான டீமுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. மத்திய பிரதேசுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, மும்பைக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து விதர்பாக்கும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. வேறு ஒரு காலகட்டத்தில் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 6 ட்ராஃபின்ற போது அவரோட கோச்சிங் பர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டொமஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எல்லாருமே தெரியும், துலீப் ட்ராஃபிலையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான கோச்சு, பயங்கரமாக பிளேயர்ஸை ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அது இல்லாமல் வந்து டீமுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கும். பயங்கர கோவக்காரர். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டீம் வந்து பயங்கரமாக அவர் தான் வந்து
ஃபுல்லாக ஆட்டி படைப்பாருன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஸ்டீஃபன் ஃப்ளமிங் நீங்கள் என்ன வேணா பண்ணிங்கடா அப்படின்ற மாதிரிலாம் விட மாட்டார். இவர் ஈச் அண்ட் எவ்ரி டிசிஷனில் இவரோட கால் தான் இருக்கும். அவர் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. பட் சிஎஸ்கேக்கு இது ரொம்பவே புதுசு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே இது ரொம்பவே புது ஒரு அப்ரோச் தான். ஏன்னா சிஎஸ்கே வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்லி அப்ரோச், டீமுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்காது, பெருசாக யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, அடிக்கடி டீம் மீட்டிங் இருக்காதுன்ற மாதிரி ஒரு தகவல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிஇஓ காசி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அப்ரோச்சே மாறும், அக்ரெசிவாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சஸ் வந்து பயங்கரம் பிளேயர்ஸை பின் பாயிண்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்களில். ஆனால் பிளேயர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது ஒரு நியூவான அப்ரோச்சு, இது ஒரு வல்கரான அப்ரோச்சாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கே மாதிரி ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் ஃப்ரான்ச்சைஸிக்கு சிஎஸ்கே எப்பவுமே சாஃப்ட் ஹார்ட்டட் தான், எப்பவுமே ஒன் ஃபேமிலின்னு வாங்க. அதாவது ஒன் ஃபேமிலின்றது எம்ஐ, ஸோ எப்பவுமே ஃபேமிலியாக தான் சிஎஸ்கே பார்ப்பாங்க. பட் சிஎஸ்கே ஃபேமிலின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடையும். நிறைய தேவையில்லாத பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க, சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா உடனே தூக்கி எறிஞ்சிருவார் இந்த கோச். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான கோச்சுன்றதுனால நிறைய டீம் இவர் அப்ரோச் பண்ணுறதுக்கே யோசிப்பாங்க. இவரை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, யாருன்னா ஆடம் வாகாஸ். ஸோ ஆடம் வாகாஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கோச்சாக இப்போதைக்கு வளம் வந்துட்டு இருக்காரு. யங்கான கோச்சும் கூட, 45-48 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடம் வாகாஸுக்கு. ஆஸ்திரேலியன் மைண்ட் செட்டு, ஆஸ்திரேலியன் கோச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா ரிக்கி பாண்டிங்காலே பெருசாக கோச்சிங் பண்ணி கப்லாம் ஜெயிக்க முடியல. பட் ஆடம் வாகாஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் கோச் இந்த வேர்ல்டு. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அண்ட் பிக் பேஷ் லீகை சேர்த்து மொத்தமாக 8 கப்பு கிட்ட அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்லேயுமே ஆஸ்திரேலியாவில் 3 கப்பு கிட்ட அடிச்சிருக்காரு. இதை விட வேறு என்ன வேணும்? ஸோ தொடர்ந்து பெருத்த வந்து 2 தடவை ஜெயிக்க வச்சிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாலலாம் சேர்த்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸு. இவர் எப்போ கோச்சாக வந்தாரோ அப்போதுல அந்த டீமோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேறு லெவலில் இருக்குது, பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் வேறு. கண்டிப்பாக ஃபாரின் கோச்சாக இன்னொரு ஃபாரின் கோச் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே எதிர்பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் என்ன பொறுத்தவரைக்கும் ஆடம் வாகாஸ் ஒரு நல்ல இன்க்ளூஷனாக சிஎஸ்கேக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆடம் வாகாஸ் இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து சந்திரகாந்த் பந்தித், இதுதான் என்னோட 2 சாய்ஸ். இதை தாண்டி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா வேறு வழி இல்லை, ராகுல் டிராவிடுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேத்யூ ஹேடனாக இருக்கட்டும், டுவைன் பிராவோவாக இருக்கட்டும், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சிஎஸ்கே காண பிளேயர்ஸ், ஏமங் பதானி, இவங்க எல்லாமே வேறு வேறு இடத்துல கோச்சாக இருக்காங்க. இன்னும் கேட்டிங்கன்னா ஆஷிஷ் நகராவ் சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் தி பிளேயராக இருந்தார் ஒரு வருஷத்தில். ஸோ ஆஷிஷ் நகராவும் பார்த்தா அங்கங்கே கோச்சாக இருக்கார். சுரேஷ் ரெய்னா ஒன் ஆஃப் தி கோச்சாக நம்ம எடுத்துகிட்டு வரலாம். பட் ஹெட் கோச்சாக சுரேஷ் ரெய்னா எப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல. பட் அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச்சாக அந்த ஒரு ரோலுக்கு சுரேஷ் ரெய்னாவை கொண்டு வந்தால் டீமுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா சுரேஷ் ரெய்னா தான் டிராவிஸ் ஹெட் எடுங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே கிட்ட வந்து வற்புறுத்திருக்கிறாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அனிகேத் வர்மாவை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் அபிஷேக் சர்மாவை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சுரேஷ் ரெய்னா சில விஷயங்கள் வந்து சிஎஸ்கே கிட்ட இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி சிஎஸ்கே கேட்காம போயிருக்காங்க. பட் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க, டிராவிஸ் ஹெட் எடுத்துருந்தாங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவை எடுங்கன்னு சொல்லும்போது எடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதெல்லாம் சிஎஸ்கே தவற விட்டது இங்கே பெரிய பாதகமாக அமையுது. அது இல்லாமல் தோனியை ஹெட் கோச்சாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தோனி வந்தாருன்னா ஹெட் கோச்சுன்றதை விட மென்டாராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லை தோனி ஹெட் கோச்சாக வந்தாலுமே ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். இது எல்லாமே மெகா ஆக்ஷன்றதுனால தோனி மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக டீமில் இருக்க மாட்டார். அதனால் நெக்ஸ்ட் சீசன் தான் அவரோட லாஸ்ட் சீசனாக இருக்கும் போது ஸோ தோனி கூட ஒன் ஆஃப் தி கோச்சிங் கேண்டிடேட்டாக இருப்பார். இந்த 3ல் யார் சிஎஸ்கேக்கு கோச்சாக வந்தால் நல்லா இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒரு கோச்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்போ அதை பற்றி வீடியோ போடும். மறக்காமல் கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் அண்ட் லைக் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.